பல நேரங்கள்ல நமக்கு பிரச்சனை வரும்போது நம்மளால முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கடைசியில எல்லாமே நஷ்டமானதுக்கு அப்புறம் கடவுளே இனி என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லி கடைசியில கைய விரிச்சு ஆண்டவர்கிட்ட வந்து நிப்போம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்னன்னா நம்ம ஆரம்பத்திலேயே ஆண்டவர்கிட்ட போகும்போது நம்ம வாழ்க்கையில பல நஷ்டங்கள் ஏற்படாம ஆண்டவர் நம்மள பாதுகாப்பாரு. வேதத்துல இப்படித்தாங்க. எசேக்கியா ராஜாவை பத்தி நம்ம பார்க்கும்போது, எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமா அசீரிய ராஜா வரும்போது, எசேக்கியா ராஜா என்ன பண்றாரு, அவர்கிட்ட சாரி கேட்டு, தயவு செஞ்சு எங்க தேசத்துக்கு விரோதமா வராதீங்க. நீங்க என்ன கேக்குறீங்களோ, அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அவரு வாக்கு கொடுக்கிறாரு. அதே மாதிரி அந்த ராஜாவும் என்ன பண்றாரு, இவ்ளோ தாளந்து பொன்னும் வெள்ளியும் நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து அவருக்கு நியமிக்கிறாரு. அதே போல இவரும் என்ன பண்றாரு, இவர்கிட்ட இருக்கிற எல்லா பொன் வெள்ளி எல்லாத்தையுமே அள்ளி அவருக்கு கொடுக்கிறாரு. கடைசியில தேவாலயத்தின் கதவுகள்ல அவர் பொருத்தி வச்சிருந்த பொண்ணை எல்லாம் அவர் அழித்திருந்த பொண்ணை அவர் கையாலேயே அது எல்லாத்தையும் எடுத்து அவருக்கு கொடுக்கிறாரு. இப்படி எல்லாம் கொடுத்தா அவர் போயிடுவாருன்னு நினைச்சாரு. ஆனா அவர் போல. அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப மோசமா அசீரிய ராஜா நடந்துகிட்டாரு. ரொம்ப மோசமா கேவலமான வார்த்தைகளை பேசி எசேக்கியாவ ரொம்ப மன வியாகுலத்துக்குள்ளாக்குறாரு. அந்த நேரத்துல எசேக்கியா ராஜா ஆண்டவர் சமூகத்துல போய் அழுறாரு. அப்போ ஆண்டவர் அவரோட வாழ்க்கையில அற்புதம் செய்யறாரு. ஆனா இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, பல நேரங்கள்ல நம்ம கூட இப்படித்தான். நம்ம சுய முயற்சியினால நிறைய ட்ரை பண்ணிட்டு கடைசியில ஆண்டவர் கிட்ட வரும்போது எசேக்கியா மாதிரி நிறைய இழப்புகளை சந்திச்சுட்டு வரணும். ஆனா ஆரம்பத்திலேயே போகும்போது ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்ய வல்லவரா இருக்கிறாரு.